இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வேட்டையன் படத்துக்கான ரிலீஸ் டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ரீசெண்டாக வந்து காங்குவா படத்துக்கான ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆச்சு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற ஒரு டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா October 10th. ஸோ தட் அப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் படம் வந்து தனியாக தான் வரப்போகுது, சோலோ ரிலீஸாக தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்டது. ஸோ தட் அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வேட்டையன் படக்குழு வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போ வேட்டையன் படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி ஏர்லி மார்னிங் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு 10 o'clock நினைக்கிறேன் லைக்கா ப்ரொடக்ஷன் வந்து ஒரு போஸ்ட் வந்து போடுறாங்க. டார்கெட் லாக்டு வேட்டையன் இஸ் செட் டு ஹண்ட் இன் சினிமாஸ் வேர்ல்ட் வைட் ஃப்ரம் October 10, 2024 அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் எப்போ காங்கோவா ரிலீஸ் ஆகுதோ அதே டேட்டில் தான் வந்து வேட்டையன் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ சூப்பர் ஸ்டார் ஆஸ் அ சூப்பர் காப் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிட்டு ரிலீசிங் இன் 4 languages அப்படின்ற மாதிரி தமிழ், தெலுங்கு, ஹிந்தி அண்ட் கன்னடா வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத இன்ஃபர்மேஷனாக போட்டிருந்தாங்க. அந்த பர்டிகுலர் போஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வேட்டையன் படத்துக்கான போஸ்டர் போட்டு பேக்ரவுண்டில் வந்து எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற டேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. லைக் October 10th வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி. ஸோ தட் October 10th வந்து காங்கோவா மட்டும்தான் ரிலீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 படங்களும் வந்து ஒரே டைமில் ஒரே டேல வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து வந்துருச்சு. ஸோ தட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் சோஷியல் மீடியாவில் இதை பற்றின டாக்ஸ் தான் வந்து போயிட்டு இருந்தது. லைக் வேட்டையன் விசஸ் காங்குவா அப்படின்ற மாதிரி. ஸோ தட் இந்த பர்டிகுலர் டேரக்டர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது காங்குவா வந்து பார்த்திங்கன்னா சிவா எடுக்கிறாரு, அதே மாதிரி வேட்டையன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஞானவேல் எடுக்கிறாரு. ஸோ தட் இவங்க 2 பேரும் அதாவது சூர்யா சார் அண்ட் ரஜினி சார் இவங்க 2 பேர் படமும் இதுக்கு முன்னாடி எப்போ கிளாஷ் ஆச்சுன்னு பார்த்திங்க அப்படின்னா அண்ணாத்தே அண்ட் தென் ஜெய்பீம். ஸோ தட் இந்த 2 படங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி கிளாஷ் ஆச்சு. அப்போ வந்து ஜெய்பீம் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து கெட் பண்ணிச்சு. பட் அண்ணாத்தே அந்த அளவுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பெறலை அப்படின்னே நம்ம சொல்லலாம். அதே மாதிரி பிட்வீன் ஹீரோ கிளாஷ் மட்டும் இல்லாமல் பிட்வீன் டேரக்டர்ஸ் அப்படின்னே சொல்லலாம். எஸ், இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அண்ணாத்தே வந்து யார் டேரக்ட் பண்ணாருன்னு பார்த்திங்க அப்படின்னா சிவா, அண்ட் தென் ஜெய்பீம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஞானவேல். ஸோ தட் இங்கே இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வேட்டையன் வந்து ஞானவேல் டேரக்ட் பண்ணுறாரு, அண்ட் தென் காங்கோவா வந்து பார்த்திங்க அப்படின்னா சிவா டேரக்ட் பண்ணுறாரு. ஸோ தட் நாட் ஒன்லி ஹீரோ விசஸ் ஹீரோ, டேரக்டர் விசஸ் டேரக்டர் அப்படின்னே கூட சொல்லலாம். ஸோ தட் இந்த பர்டிகுலர் டாபிக் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் ட்ரெண்டிங்காக பேசப்பட்டது அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக காங்கோவா படத்துக்கான ப்ரொடியூசர் வந்து பார்த்திங்கன்னா ஞானவேல் ராஜா அவர் வந்து ஒரு இன்டர்வியூவில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா ரஜினி சார் கூட எங்களோட படம் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி, விச் மீன்ஸ் காங்குவா வந்து கிளாஷ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஸோ நாங்கள் வந்து அந்த டேட் ஃப்ரீயாக இருந்தது, அதனால் அதை பிக் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார். ஸோ ரஜினி சாரோட படம் வருது அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து எங்களோட படத்தை அந்த படத்தோட சேர்த்து வந்து விடுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மி அப்படின்றத அவர் மென்ஷன் பண்ணியிருந்தார். அதே மாதிரி அவர் வந்து லைக் அவங்க அப்பா அம்மா பர்த்டே கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா டெம்பிளுக்கு போயிட்டு ப்ரே பண்ணிட்டு வந்துடுவாராம். பட் ரஜினி சாரோட பர்த்டேக்கு வந்து பார்த்திங்கன்னா 108 தடவை சுற்றுவார் கோயில் அப்படின்ற மாதிரிலாம் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார். ஸோ தட் எந்த அளவுக்கு வந்து ஒரு ரஜினி ஃபேன் அப்படின்றத அங்கே எக்ஸ்பிரஸ் பண்ணியிருந்தார். அதை சொல்லிட்டு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் வேட்டையன் படத்துக்கு கூட காங்குவா வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி, அந்த டேட் இருந்தனால நாங்கள் வந்து அதை ஆக்குபை பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். பட் இந்த பர்டிகுலர் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் மேபி அவர் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுவாரா அப்படின்ற ஒரு கொஷின் மார்க்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சோஷியல் மீடியாவில் வந்து கேட்கப்பட்டு வருது. அதே மாதிரி இன்கேஸ் அந்த மாதிரி போஸ்ட்போன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கொஷின் மார்க் அப்படின்னே சொல்லலாம். ஸோ தட் நீங்கள் உங்களோட கருத்து என்ன? லைக் 2 படமும் ஒரே டைம் வந்தாலும் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா, இல்லை தனித்தனியாக வரது தான் வந்து அந்தந்த படங்களுக்கு அந்தந்த ப்ரொடியூசருக்கு வந்து நல்லது அப்படின்னு நினைக்கிறீங்களான்றது மறக்காம இந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். பட் அஃபிஷியல் அப்டேட் வந்து எதுவுமே வந்து லைக் சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி 2 சைடும் வந்து வரல. ஸோ 10th தான் வந்து 2 படமும் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றது இப்போதைய ஸ்டேட். எஸ், ஸோ தட் இந்த மாதிரியான சினிமா அப்டேட்ஸ் அந்த பிக் பாஸ் அப்டேட்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பை.